Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ இப்போ நம்ம புது வீட்டு கிச்சனை வந்து கொஞ்சம் மாற்றுறோம். கொஞ்சம் இல்லை, நிறையவே வந்து மாற்றுறோம். நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு முட்டாள்தனத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் ஸ்லாப்ஸ் வந்து உடைக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த சிவில் ஒர்க் வந்து பார்க்கறதுனால எதுவும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு கிரேவி மாதிரி வந்து வச்சுட்டேன். சைடிஷ்லாம் வந்து எதுவும் கிடையாது. இந்த கிரேவி வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ சாதம் மட்டும் வச்சுட்டு தனியாக கொண்டு போய் ரூமில் வச்சுட்டேன். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர் ஒர்க் வந்து நடக்குது. பட் அதில் வந்து உங்களுக்கு டஸ்ட் ஆக தான் செய்யுது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி பவுடர் டஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சின்னதாக சிவில் ஒர்க் நடந்ததுன்னா கூட வீட்டில் காலை வைக்கவே முடியல, அவ்வளோ மோசமாயிடுது. ஸோ இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்ஸ் பாட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கழட்டி தான் இந்த வேலையை வந்து பண்ணணுங்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம கழட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லுத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இனிமேல் இந்த இடமே வந்து மாறப்போகுது. அது எதுக்காக அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து நடக்கலை அப்படின்னா நான் இதை செய்வேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிச்சனையே உடைச்சிட்டு செய்கிற அளவுக்கு வந்து மனசு வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகேனா நம்ம இந்த மாதிரி இன்டீரியரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை வந்து தேடணும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து தனியாக தேடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர் டாப், அதாவது சிங்கோட சைடில் இருந்துச்சு இல்லையா, நம்ம அதுக்கு மேலே கூட மைக்ரோவேவ் வந்து வச்சுருந்தோம். அந்த இடத்த கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி உடைக்க போகிறோம் நம்ம. ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நான் வந்து டிஷ்வாஷர் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணேன். இன்னொன்று என்னோடய டிஷ்வாஷர் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருந்தேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா. கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறது ஓகே தான். என்னோட கவுண்டர் டாப் ஜென்ரலாக வந்து ஒரு கவுண்டர் டாப் கிச்சன் ஸ்லாப் அப்படிங்கிறது 32 இன்ச்சு தான் இருக்கணும். என்னோடது வந்து 33 இன்ச்சு கிட்ட வந்து 33, 34 அந்த மாதிரி வந்து இருந்தது. ஆல்மோஸ்ட் அதுவே பெருசாக இருக்கப்போ மேலே வைக்கிறப்ப நான் வந்து கீழே வந்து ஒரு ஸ்டூல் போட்டு நிற்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற செட்டிங்லேயே எல்லாமே பண்ணலாம். பட் எனக்கு டே டு டே லைஃப்பில் ஒரு மிஷின் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஈஸியாக ஆக்கிறதுக்கு தான் வாங்குகிறோம். அதுவே ஸ்ட்ரெஸ் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உடைக்கிறத பார்க்குறப்ப. எனக்கு என்னன்னாக்கா நான் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் உடைச்சிக்கிட்டேன். ரீசன், நானே பக்கத்தில் இருந்து கட்டினதுனால எந்த இடம் வந்து அந்த கம்பியோட வந்து கனெக்ட் ஆகும், எந்த இடம் வந்து ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நானே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணதுனால அவங்க பெரிய எஃபர்ட் வந்து அவங்க எஃபர்ட் போட்டாங்க. பட் அதை உடச்சி எடுக்கிறதுக்கு, வெளியில் எடுக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. நான் சொன்னேன், இது வந்து 4 இன்ச் வால், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து கம்பி கட்டியிருக்கோம், 10 mm கம்பி கட்டியிருக்கோம், அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமாக போடணும், எந்த இடத்துல வந்து கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிச்சன்லாம் வந்து ஸ்லாப்லாம் வந்து மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பட் நம்ம நின்று வந்து வீடு கட்டினதுனால யாரை கூப்பிடணும், யாரை வச்சு பண்ணணும், அதெல்லாம் வந்து நமக்கே தெரிஞ்சுது. இது வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு வீடு வந்து கட்டியிருக்கீங்க, ஒருத்தவங்களை கொடுத்து இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையா காசு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு 500 rupees வந்து மெட்டீரியல் ஆனது, அதாவது வந்து சிமெண்ட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிரிக்கு ஒரு 15 கல் மாதிரி வந்து யூஸ் பண்ணோம். ஒரு 1/2 bag சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணோம். பக்கத்தில் நம்ம அண்ணா வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க கிட்டேருந்து அந்த மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த லேபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடு கட்டுறப்பயே பக்கத்து பில்டிங்கில் வந்து கட்டிகிட்டு இருந்தவங்க தான், அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் அந்த கிரானைட் டாப்பை வந்து லைட்டாக வந்து அந்த கோடு மட்டும் போட்டு ஒரு உளி வச்சு குத்தி வந்து எடுத்துடுறாங்க. இதனால் எனக்கு டேமேஜ் வந்து எந்த இடமுமே ஆகலை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எனக்கு வந்து நல்லா பண்ணாங்க அவங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கும் கீழே வந்து கொஞ்சம் ஹைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். அந்த கிச்சன்லாம் வந்து கயட்டி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து இவங்கள வச்சே ரீஃபிட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கிரானைட் ஸ்லாபை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு பிளேடு மாற்றணும் அந்த மிஷினில். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சிவரை கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மிஷினு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதே வந்து கம்பியை கட் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு பிளேடுமே 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வேலை தெரிஞ்சுது, விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்மளே இந்த மாதிரி வாங்கி கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். ஸோ அழகாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்க்ரீட் ஸ்லாப், நார்மலாக கட்டின ஸ்லாப் கூட கிடையாது. ஸோ வேறு எந்த இடமுமே அதிராமல் எனக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த
சிமெண்ட்டு ஜல்லி எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இந்த ரஃப் பீஸை வந்து நாங்கள் தூக்கி போடலை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த கம்பி கட் பண்ணுற பிளேடை வச்சு கட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நான் சிவிலில் நான் பிஃபோராகவே கொஞ்சம் நாலேஜாக கொஞ்சம் செக் பண்ணி பண்ணியிருந்தேன்னாக்கா எனக்கு இந்த செலவுங்கிறத விட இந்த மாதிரி கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருக்காது. பட் நம்ம இப்போ இன்டீரியர் பண்ணுறதுனால இதை வந்து ஈஸியாக நம்ம மறைச்சி நம்மக்கிட்ட இருக்கிற பெயிண்ட்ஸ்லாம் வச்சு அடித்து நம்ம பண்ணிடலாம். பட் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கிச்சனை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் மெத்தடு. ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஸ்லாபை வந்து எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட கிச்சன்லாம் வந்து கரையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ இதுதான் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் டைல்ஸ் வந்து மேலே ஒட்ட வேண்டியது இருக்குது, பேக் சைடு வந்து பெயிண்ட் வந்து அடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ பெயிண்ட் எல்லாம் நம்மக்கிட்டேயே இருக்குது. ப்ளக் பாயிண்ட் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜன்னலோட பாட்டம் வரைக்கும் நம்மளோட டிஷ்வாஷரே வந்துடும். எனக்கு ரொம்ப டவுன் பண்ணி திங்ஸும் வந்து வைக்க வேண்டாம், ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போட்டிருந்ததுனால இந்த மாதிரி ஒயிட் கலர் கிரானைட் கவுண்டர் டாப் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ளீஸ் போடாதீங்க. நானே இந்த இஷ்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன். எண்ணெயை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா இதில் வந்து நேச்சுரல் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்ன தான் பாலிஷ் போட்டாலும் பாட்டம் வரைக்கும்லாம் வந்து போகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து போடாதீங்க. கண்டிப்பாக கவுண்டர் டாப்புக்கு வந்து போடவே போடாதீங்க. இன்னொன்று இந்த கவுண்டர் டாப்பே நான் வந்து ஃபஸ்ட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து ஃபுல் பாடி கலர் பாடி டைல்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அது ஒரு ஸ்லாபே வந்து நான் 3 ஸ்லாப் வேணும்னு நினச்சேன். இப்போ 4 ஸ்லாப் ஆகுது. அது கிட்டத்தட்ட 22,000 23,000 கிட்ட ஆகுது. சரி, ஓகே, இதை வந்து போட்டோம். இப்போ வந்து நம்ம டிஷ்வாஷருக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். ஃபியூச்சரில் நான் இதை எப்படியும் உடச்சிட்டு மாற்ற போகிறது கிடையாது. அப்படியே தான் வந்து வச்சுட்டு அது மேலே தான் வந்து ஸ்க்ராப் பண்ணி போட போகிறேன். வாங்கினதுக்கு ஒரு 4-5 வருஷம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் அதில் வேறு செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கிச்சன் கவுண்டர் டாப் ரெடி பண்ணோம்ல, டிஷ்வாஷருக்கு ரெடி பண்ணோம்ல, அது மேலே மட்டும் ஒரு எல் மாதிரி கிரானைட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஃபோராகவே எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட காசு தான் வந்து விரயமாகும். நாங்கள் பக்கத்துலேயே இருந்து இந்த பாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சதுனால யாரை பிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு 5,000 ரூபா கூட மேக்ஸிமம் வந்து ஆகலை கண்டிப்பாக ஆகலை. லேபரோட சேலரி இந்த மாதிரி தான். ஸோ அப்படி வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இதே வந்து நீங்கள் பிஃபோராக பிளான் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு 10,000 கிட்ட இந்த ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு கிச்சன் வந்து என்னதான் சின்னதாக பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து பிளான் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வாஷிங் மிஷினுக்கே ப்ரொவிஷன் கொடுக்காம அதுக்கப்புறமா வீடு கட்டினதுக்கப்புறமா பல வருஷம் கழித்து அதை வாங்கி அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த மிஷின் வந்து இந்தியன் குக்கிங்க்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிடிஎஸ் மேபி அதிகமாக இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிடிஎஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரியே இந்தியன் கிச்சனுக்குன்னே நல்ல ஹெவியான டிஷ்வாஷர்ஸ்லாம் வந்து இப்பயே இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நாளானீங்கன்னா நிறையாவே வந்து வரும். ஸோ எது பண்ணாலுமே பிஃபோராக உங்களோட மணியை சேவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னாக்கா ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 500 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிறத அந்த ஒர்க்கு நடக்கிறப்ப நீங்கள் வந்து பார்க்காம அதை வந்து நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே பிளான் பண்ணி அதற்கான ப்ரொவிஷனை மட்டும் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபியூச்சரில் நிறைய பைசா வந்து சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குவார்ட்ஸ் சிங்கை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓரளவுக்கு இந்த யூனிட் வந்து ரெடி ஆகட்டும். சீக்கிரமாக நான் அதை பற்றி உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ, பை.